அக்ஷய், லட்சுமி, விஷ்ணு, சரஸ்வதி, பிரம்மா 4 பேர் கணக்கு. நீதிமானே, நீதித்துறையே, நீதிபதி ஜட்ஜி, நீதி அரசரே, இராணுவ தளபதியாரே, இவ்வளோ கணக்கு போட்டு நீதிமன்றம் கோர்ட்டில் வந்து கேட்கலன்னா அப்போ கடவுளை அவமதித்து நிற்காங்க. டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி. கணக்கு கைலாசத்தில் பூமியில் தப்பு செஞ்சவன் கணக்கை எடுத்து கொடுத்துருக்கீங்க. கடவுள் எடுத்து கொடுத்துருக்காரு, இந்த பாரு அப்படின்னு பிள்ளைய வச்சு எடுத்து கொடுத்துருக்காரு. மகனை சொந்த மகன்னா 7 ஜென்மத்துக்கு முன்னாடி நீதி அரசரை ஆண்டார். எங்களுக்கே போட்டி போறாமையில தான் சண்டையும் சத்திரமாக போய் தான் சிவன் குடும்பத்தை நாங்கள் விஷ்ணு பிரம்மா குடும்பமே நாசம் பண்ணிட்டோம். இன்றைக்கி தப்புக்கு தண்டனை வாங்கி நாங்கள் பூமி கைலாசத்தில் நாங்கள் 2 ஜோடியாக நாங்கள் உள்ளே நிற்கோம். கைலாசத்தில் 3/4 சேர்த்தியும் தப்புக்கு தண்டனை நாங்கள் வாங்கிட்டோம். தப்பு செஞ்சோம், தண்டனை வாங்கிட்டோம். தப்பே செய்யாத குடும்பம் சிவன் குடும்பம், கடவுள் உலகத்தாள்ற குடும்பம், பூமியை கொடுத்த மானிட பயலுக்கு கொடுத்த பூமி, ஆடு மாடு கோழி பறவைகளுக்கு கொடுத்த பூமி கடவுள் கொடுத்தார். அதவே அசிங்கம் பண்ணி அகம்பாதம் பண்ணி இருக்கிறடா பாய்ப்பேகளா, அறிகட்டத்தனமாக இருக்கிறடா பாய்ப்பேகளா. தப்பு செஞ்சதுக்கே தண்டனை வாங்கி நாங்கள் நிற்கோம் பூமியில் கைலாசத்தில். தப்பே செய்யாத கடவுளே பூமியில் நீதி நியாயத்தை திராசை பிடிச்சி நிற்கார். அறிவியட்ட முட்டாப்பேகளா. ஒரே பேப்பருக்கு அலைதான், பேப்பருக்கு அலைய பூமியை அழிக்கான். அப்போ அவனுக்கு எப்படி தண்டனை கொடுப்பார்? இன்றைக்கி போட்ட கணக்கில் தப்ப முடியாது, எவனுமே தப்ப முடியாது. இராணுவ தலைவராக உட்காந்துருக்கார், இராணுவ தளபதியாராக உட்காந்துட்டார். நீதிமன்றம் கோர்ட்டு இராணுவம் தான் இது. கைலாசம் தான் இராணுவம். சுற்றி நுப்பாட்டுவார், டைம் வரல நுப்பாட்டுவார். நுப்பாட்டையில் தூக்கி போட்டு மிதிப்பார். சூரியன் சந்தோஷமாப்பா பொழுது காலடியில் உதிச்சு டயத்தை கேட்க கடவுள்கிட்ட மானிட பேலுக்கு அறிவியட்டத்தனமாக செய்தான், அறிவில்லாமல் செய்தான். அதான் அசிங்கம் பண்ணதான், அவனே அசிங்கம் பண்ணதான், அவனே அசிங்கத்தனமாக கிடக்கான், அவனே பூமியை அசிங்கம் பண்ணதான். கணக்கு இட்டாச்சு. இராணுவ நீதிமன்றம் கோர்ட்டு கைலாசம் போட்டாச்சுப்பா கணக்கு. இராணுவ தளபதியாரா பூமியில் நிற்கார். 3/4 சத்தியம்.